മാരി സെൽവരാജിൻ്റെ വിമൻ ക്യാരക്ടേഴ്സിൻ്റെ പ്രധാനപ്പെട്ട ഒരു എപ്പോഴും ഒരു വാല്യൂ എന്തായിരിക്കും? எனக்கு இப்போ வரைக்குமே விமன் கேரக்டர்ஸை வந்து என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஹேண்டில் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது என்னைய அவங்க ஹேண்டில் பண்ண விதம் எனக்கு அதுதான் தெரியும். அவங்க என்னவா இருந்தாங்கன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்போ எங்கள் அக்கா இருக்காங்கன்னா எங்கள் அக்காவோ என்னையை புஷ் பண்ணது எனக்கு தெரியும், யூ கோன்னு சொன்னது தெரியும். ஆனால் அவன் ஏன் மூவ் பண்ணலன்னு எனக்கு தெரியல இப்போ வரைக்கும். ஓகே, இப்போது ராஜி கேரக்டர் துருவ கிட்டான போக சொல்லுவோம், ஆனால் ராஜி கேரக்டர் அங்கே தான் இருக்கும். ஓகேங்களா? பட் எனக்கு வந்து அப்போ அதை நேர்மையாக எனக்கு என் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சு. அந்த லைஃப்பை நான் பார்த்துருக்கேன். என்னை வந்து எங்கள் அக்கா வந்து பயங்கரமாக கேர் பண்ணா, பயங்கரமாக புஷ் பண்ணா, நான் ஜெயிக்கணும்னு ரொம்ப பிரயாணப்பட்டா. பட் ஆனால் அவளுக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நம்மக்கிட்ட இருக்க ஆர்ட் ஃபார்ம், நான் இப்போ என்னோடய ஆர்ட் ஃபார்மோட வேல்யூஸை நான் நம்ப ஆரம்பிச்சது எப்போ அப்படின்னா, பெண்கள் வந்து நம்ம வந்து இப்போ ஆண் பெண் ரிலேஷன்ஷிப்பில் என்ன அதிகபட்சம் என்ன பண்ணுறோம், இம்ப்ரெஸ் தான் பண்ணுறோம். ஓகேங்களா? இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இம்ப்ரெஸ் பண்ணதுக்கு நம்ம அதிகபட்சம் என்னதை பயன்படுத்துகிறோம், ஏதோ அவங்க ஏமாற்ற ட்ரை பண்ணுறோம், ஏதோ ஒன்று சொல்கிறோம். ஓகே. பட் இந்த ஆர்ட் ஃபார்மில் நம்ம ஆர்ட் ஃபார்மில் இயங்கக்கூடிய ஆள் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து நம்மளை தாண்டி அவங்களுக்குள்ள வேற ஒன்று புரிய வைக்க ட்ரை பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ அவங்க புரிஞ்சுக்கும் போது, அவங்க நம்மளோட ஆர்ட் ஃபார்ம் வழியை நம்மளை புரிஞ்சுக்கும் போது நம்மளோட வேல்யூஸ் அவங்களுக்கு தென்பட ஆரம்பிச்சிருது. இவன் நமக்கு மட்டுமானவன் கிடையாது, இவன் வந்து காதலனாவோ கணவனாவோ இல்லை ஃப்ரெண்டாவோ இவன் நம்ம கூட இருக்க வேண்டிய ஆள் மட்டும் கிடையாது, இவன் இந்த சொசைட்டிக்கு போகணும், இவன் வந்து வெளியே போகணும் அப்படின்னு சூஸ் பண்ணுற இடத்துக்கு அவங்க வராங்க. ஒருவேளை அப்படி நான் சந்தித்த பெண்கள் வந்து என்னை வந்து நீ என் கூட இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா மாரி செல்வராஜ் கிடச்சிக்க வாய்ப்பு இல்லை. ஒன்று செத்து போயிருக்கும், ஓகே, இல்லை வந்து எங்கேயோ ஊரில் ஒரு 4 குழந்தைங்களுக்கு அப்பாவாக இருக்கும், இல்லை ஒரு டிவோர்ஸான அப்பாவாக இருக்கும், எந்த மாதிரி நடந்துக்கலாம். ஆனால் அவங்க சூஸ் பண்ண இடம் இருக்குல்ல, இவன் வந்து நம்மக்கிட்ட மட்டுமே இருக்க வேண்டிய ஆள் கிடையாது, இவன் பயணப்பட வேண்டிய ஒரு ஆள், இவன் வந்து ஒரு ட்ராவலர், இவன் மூவ் ஆகிட்டு போயிட்டே இருக்கணும், இவன் நிறைய கவிதை சொல்லுவான், கதை சொல்லுவான், பாட்டு பாடுவான், இவன் ஆடுவான். அப்போ இவ்வளோ ஆடுறவனையும் பாடுறவனையும் பாட்டு பாடுறவனையும் கவிதை பேசுகிறவனையும் நீ பிடிச்சி வச்சுக்கூடாது, அவனை விட்டுறணும். அப்படி விட்ட பெண்களால் வந்து சேர்ந்தவன் தான் மாரி செல்வராஜ். அப்போது அதனாலே எனக்கு கதாபாத்திரங்கள் பெண்கள் பண்ணும்போது நான் கொஞ்சம் எனக்கு வந்து அதில் பின்ன ஒரு ப்ரௌட்னஸ் உண்டு. அந்த கேரக்டர் டிசைட் பண்ணும்போது என்னால் ஒரு நாளுமே என்னால் வந்து அதை சேஞ்ச் பண்ண முடியாது. இப்போ வந்து ஃபைனலி பாண்டியராஜா கதாபாத்திரத்தை வந்து மர்டர் பண்ணுறது ஒரு பொண்ணு தான் பண்ணுறான்னு முடிவு பண்ணியாச்சு. ஓகே, மை அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மை டீம் அண்ட் மை கால் எல்லாமே திருப்பி ரிவெஞ்ச். அது ஆன் ஸ்கிரிப்டில் வந்து பாண்டியராஜா கேங்ஸ்டர்ஸ், பாண்டியராஜா டீம் வந்து அந்த பொண்ணை வந்து கொல்ற மாதிரி சீன்ஸ் இருந்துச்சு. திருப்பி ரிவர்ஸில் கலவரத்தில் அந்த பொண்ணை தேடி பிடிச்சி கொள்கிற மாதிரி. பட் நான் அதை விரும்பலை. வெரி ட்ரூ. அது பாண்டியராஜா செத்ததுக்கு அப்புறம் பெரிய கலவரம் நடக்கும்ல, அந்த கலவரத்துக்குள்ள அந்த டீம் வந்து அந்த பொண்ணை தேடி பிடிச்சி மர்டர் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ஸ்கிரிப்டில் எழுதியிருக்கோம். பட் எனக்கு அதை எடுக்கணும்னு தோணவே இல்லை. ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்ட்.